உச்சநீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட் நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது அரசு தரப்புக்கும் காவல்துறைக்கும்னே சொல்லலாம். அதாவது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் ஃபுல்லாக பேசப்படும் பொருள்னு சொல்லலாம். ஒரு படம், ஒரு சினிமா துறையில் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் சீன் வந்து அந்த கிளைமேக்ஸ் எவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த கேஸ் அதே மாதிரி விறுவிறுப்பாக இருந்திருக்கு. என்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போது, யார் பக்கம் சாதமாக வரப்போது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிவி முன்னாடி தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ இதில் 3 தரப்புங்க, அதாவது இறந்த வீட்டில் இருக்காங்களே, கரூர் சம்பவத்தில் இறந்த வீட்டில் இருக்கவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தரப்பில் இருக்க அட்வொகேட்டும் நிறைய வாதங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அரசு தரப்பும் இந்த மாதிரி 3 சைட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா வாதங்கள் வச்சுருக்காங்க. நீதிபதி பார்த்தீங்கன்னா சர மாதிரியான கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டு தாங்க இறுதியான ஒரு தீர்ப்புன்னு சொல்லலாம். உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சிருக்காருன்னு சொல்லலாம். நேற்று திமுக சைடில் இருக்க ஐடிவிங்கெலாம் எங்கே போனாங்க, எங்கே கனவு போனாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இந்த பெய்டு ப்ரொமோஷன்ஸ், இந்த காசை கொடுத்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசினாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் பேசினாங்க, ஏகப்பட்ட வாய்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனம்லாம் பண்ணாங்க. ஸோ அவங்கெல்லாம் இப்போ உட்காந்து யோசிக்கிறாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, தெரியாமல் வாயை விட்டோமோ, ஸோ என்ன சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சைடு திரும்பிடுமோன்னு சொல்லி எல்லாருமே பீதியில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன தீர்மானங்கள் வந்தது, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல. ஸோ அந்த தரப்புலேருந்து, அதாவது சுப்ரீம் கோர்ட்லேருந்து என்னென்ன விஷயங்கள் கேட்கப்பட்டது, நம்ம தரப்பு என்ன பேசணும், அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்த வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர் நிறைய வாதங்கள் வச்சாங்க, அது என்னென்ன, ஸோ அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் கேட்ட கேள்விகள் என்னென்னன்றதை சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியற மாதிரி 2-3 சேனலில் நியூஸ்லலாம் இதை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லணும் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அரசு தரப்புலேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க என்ன தெரியுமா, விஜய் அவர்கள் இறந்தவங்க வீட்டுக்கெலாம் போவே இல்லை, ஓடி போயிட்டாரு, கரூர்லேருந்து உடனே கிளம்பிட்டாருன்னு உடனே சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அது அவரோட விருப்பம், அவர் எங்கே போனோம் யாரை சந்திக்கணுன்றலாம் அவரோட விருப்பம், நீ நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்லி ஒரு நோஸ் கட் ஒன்று பண்ணி விட்டுருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் ஒரு தெளிவான ஒரு விளக்கம், இது இத்தனை நாள் வெளியே பெருசாக வரல, நான் கூட பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நடந்திருக்குன்ட்டு. நேற்று நீதிமன்றத்தில் அது ஒஃபிஷியலான விஷயம் வெளியே வந்திருக்கு. அதாவது நம்மளோட இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் சார், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை சைட்லேருந்து ஒரு ஃபோன் கால் போயிருக்கு. அதாவது இந்த கரூர் சம்பவம், இந்த இன்சிடென்ட் முடிஞ்ச உடனே அவருக்கு முக்கியமான ஒரு காவல்துறையிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இமீடியட்டாக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களும் அந்த பொதுச் செயலாளரும் அந்த கூட்டத்துக்கு வந்த அதாவது முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே இமீடியட்டாக சென்னை கிளம்பி போயிடுங்க, கரூரில் இருக்காதீங்க, ரொம்ப நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, இங்கே இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாகவும் எங்களால் கேரண்டி கொடுக்க முடியாது, ஸோ நீங்கள் கிளம்பி போங்க, உங்களுக்கு நாங்கள் ஃபோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். அதாவது அவங்க காவல்துறை சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கார்டு பார்த்தீங்கன்னா போட்டு அவங்கள திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று அங்கே நடந்திருக்கு. ஸோ அதனால தான் விஜய் அவர்கள் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கிளம்பி போயிருக்காரு. காவல்துறை சப்போர்ட்டோட அவங்க எஸ்கார்டு போட்டு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இது ஒரு முதல் விஷயம், இது நீதிமன்றத்தில் நேற்று பேசும்போது வந்த விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே இந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே விர்ச்சுவல் வரைஸ் யாருமே பேசலை, சைலண்டாக இருந்தோம். எங்களுக்கு எல்லாருக்கும் மன வருத்தமாக இருந்தது, என்னடா இது எதுவுமே பேச முடியல, என்ன தப்பு. ஏன்னா நம்ம தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னு தெரியுமா, இப்போ மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப வருஷமாக அவர்கிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட விஷயம் சட்ட ரீதியா போகணும், எதுவாக இருந்தாலும் நம்ம சட்ட ரீதியா போராடி ஜெயிக்கணும்ன்றதான் அவரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க, அவர் எந்த அளவுக்கு சட்டத்தை மதிக்கிறவருன்ட்டு. ஸோ சட்டத்தை கிட்ட இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரணும், அது நம்ம நியாயம் என்னன்றது அங்கே தெரியும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோன்றதுல அவர் தெளிவாக இருந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா காவல்துறை சொன்ன உடனே நம்ம கிளம்பி போயிட்டோம். ஆனால் இந்த 10-15 நாளாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் விர்ச்சுவல் வாரியஸே காணோன்ட்டு. நேற்று தெரிஞ்சுதா விர்ச்சுவல் வாரியர்ஸ் யாருன்ட்டு. இந்த நீதிபதி சைட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்த ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க, காணவில்லைன்னு சொல்லி. இந்த சன் நெட்வொர்க்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில. இதுக்கு முன்னாடி உயர் நீதிமன்றம் அதாவது ஹைகோர்ட்டில் வந்த ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டோட ரிசல்ட் வரும்போதும் எங்கடா விஜய் அவர்கள் காணவில்லை, எங்கே பொதுச் செயலாளர் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணாங்க. இப்போ அவங்கெல்லாம் எங்கே போனாங்க,
சன் நெட்வொர்க்கே காணுமே. வானிலை அறிக்கையை போடுறாங்க சன் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா மேக மூட்டத்தோடு இருக்குது, மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயமே இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்த விஷயத்தையே அப்படியே மூடி மறைச்சிட்டு வேற ஒரு ட்ராக்ல போகிறாங்க. சன் நெட்வொர்க்கே காணும், அதாவது ஆதரவாக பேசுகிற யூடியூப் சேனலை காணும், ஆதரவாக பேசுகிற இன்ஃப்ளூயன்சர்ஸை காணும், எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணாங்க. விஜய் அவர்களை முகத்தை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ஆகணும் ஜனங்க. அவரோட அந்த வண்டியை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா யமன் வண்டி வருது, பிணநாயகன் வராரு, ஸோ இத்தனை பேரை கொண்டுட்டாரு, ஒரு அரக்கன். அவர் வர வண்டியை வச்சுக்கிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஸ்கெட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. நிறைய பேர் ரத்த காயத்தோட படுத்திருக்க மாதிரி, ஒருத்தர் குழந்தை கீழே படுத்திருக்க மாதிரி, அது மேலே விஜய் அவர்களோட வண்டி ஏறுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த 10 அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்லேருந்து இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும்னு அவங்க எதிர்பார்க்கல. அவங்க எல்லாமே நெகட்டிவாக ரெடி பண்ணி இதை பார்த்தீங்கன்னா ஜனங்க முன்னாடி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் வச்சு ப்ரெஸ் மீட், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், செந்தில் பாலாஜி அவர்களும் காவல்துறையும் உடனே இந்த கரூர் இன்சிடென்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட், நாங்கள் நல்லவங்க, எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாதுங்க, நாங்கள் எதுவுமே பண்ணல, அதனால நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம், நாங்கள் இமீடியட்டாக மக்களை காப்பாற்ற வந்திருக்கோம், போலீஸ்காரங்க நாங்கள் எங்களோட வேலையை செஞ்சோம், விஜய் அவர்கள் வர லேட் ஆயிடுச்சு, அதனால தான் பிரச்சனை, ஆம்புலன்ஸுக்கெல்லாம் இவங்க வழியே விடலன்னு சொல்லி அவங்க எல்லாருமே நல்லவங்களாயிட்டாங்க. ஆனால் தொடர்ந்து 10 நாளாக நம்ம வாயை திறக்கல, என்னன்னா விஜய் வாயை திறக்கல, ஸோ அவர் மேலே தான் தப்புன்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஸ் மீட்டை வச்சு நம்ம சைடு திருப்பிட்டாங்க. இந்த 10 நாளில் நடந்த விஷயம். நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் வந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சர்ற மாதிரியான கேள்வின்னு சொல்லலாம். அதில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் என்ன, இத்தனை பேருக்கு கரூரில் அடிபட்டிருக்கு, 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் கை கால் அடிபட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிகிச்சையில் இருக்காங்க நிறைய பேர். ஸோ இவ்வளோ பேருக்கு இவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டுக்குது. நீங்கள் காவல்துறை இத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொன்னீங்களே, ஸோ ஒரு போலீஸ்காரங்களை காட்டுங்க. கோர்ட்டில் கேட்டது நம்ம கேட்கல, நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கேட்ட கேள்வி அது. இத்தனை பேர் இருக்கீங்க காவல்துறை, ஒருத்தருக்காச்சும் அடிபட்டிருக்கா, ஒருத்தருக்காச்சும் காயம் ஏற்பட்டிருக்கா? நீங்கள் எல்லாம் பாதுகாப்பில் இருந்தீங்கன்னு சொன்னீங்களே, யாருன்னா ஒருத்தரை காட்டுங்கன்ட்டு எல்லாரும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க, என்னடா இப்படி ஒரு வாதம் வச்சிருக்காங்களேன்ட்டு. இப்போ ஆன்லைனில் என்ன ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா, திமுக ஐடி விங்க்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க என்ன ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் எப்பவுமே அப்படி தானே, அவங்க நூல் கட்டியிருப்பாங்க, அதாவது பூநூல் கட்டியிருப்பாங்கன்றத பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, அவங்க வந்து பிஜேபியோட ஆளுங்க, ஸோ நீங்களும் பிஜேபி ஒன்னான்ற மாதிரி வேற ஒரு விதத்தில் இப்போ இதை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேசப்பட்டுச்சு, நிறைய தீர்ப்புகளும் வரப்பட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே, அதாவது திமுக அரசு கொண்டாடினாங்க. சுப்ரீம் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையான வாதங்கள் எடுத்து வச்சது, அவங்க தான் பெரிய தீர்ப்பு, அவங்க சொன்னதான் இறுதியான தீர்ப்புன்னு சொல்லி பயங்கரமாக புகழ்ந்தெல்லாம் பேசினாங்க. இப்போ அவங்களாம் என்ன ஆச்சு? இப்போ விஜய் அவர்களுக்கு சாதகமாக பேசுனாங்கன்னா உடனே அவர்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான நரேட்டிவ் அழகாக செட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விஷயம் இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு ஒருத்தர் பேசிட்டே இருந்தார், விஜய் அவர்களை வெட்டணும், விஜய் அவர்களை கொல்லணும், விஜய் அவர்கள் 41 உயிர்களை வந்து காவு வாங்கிட்டாரு, அதனால எங்கே போனாருன்னே தெரிலங்க. அவரை நான் தேடுறேன், வலை வீசி தேடுறேன், எங்கடா இந்த மனுஷன், இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரிசல்ட்டை பற்றிலாம் வீடியோவே போடல, காணாமல் போயிட்டார், எங்கே போனார்னே தெரில அந்த மனுஷன். இதில் நம்ம சைடு கேட்குறத விட அந்த இறந்தவங்க வீட்டிலேருந்து கேட்குறாங்களே, ஒரு பிள்ளையை பறி கொடுத்த ஒரு அப்பா இருக்கார், தன் தங்கையை பறி கொடுத்த ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார், அவங்களாம் கேட்குற கேள்விகள், போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, அதுவும் கிட்டத்தட்ட 30 பேரை பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே எரிக்க சொல்லியிருக்காங்க. அது ஏன், எதனால்? ஸோ கோர்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. உடனே கோர்ட் அதுக்கு பதில் கேட்குறாங்க, அங்கே இருக்கிற அரசு தரப்பு கேட்குறாங்க, காவல்துறைக்கிட்டையும் கேட்குறாங்க. என்னன்னா, நீங்கள் எதுக்கு இத்தனை பாடிகள், அதாவது இரவா ஏன் இவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க கேட்டோன்னே அவங்க சைடு வைக்கிற வாதங்கள் என்னென்னா, நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட கேட்டோம், அதுக்கான அதிகாரம் இருக்குது, நைட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம், ஸ்பெஷலான ஆர்டர் வாங்கிட்டோம். அதாவது உட்காந்து நம்ம யோசிச்சா, சாதாரண ஒரு மனிதருக்கு உட்காந்து யோசிச்சா தெரியும், இவ்வளோ பாடிகள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே அனுப்புறதுக்கு ரீசன் என்ன? அது எதுவும் பெரிய அந்த மாதிரி இது நடந்த விபத்துன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இமீடியட்டாக அதை அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்து விடிக்கால 4 மணிக்கெல்லாம் எரிச்சிருக்காங்கன்னும் போது எதனால்? இதுக்குள்ளே ஒரு கிரைம் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிய வேணாம். அதை கேட்டால் அந்த குடும்பங்களே சொன்னாங்க, அந்த குடும்பங்கள் யாரும் அந்த இடத்துல வந்து கோர்ட்டில் சொல்லி அவங்களே தான் கேட்குறாங்க, இறந்த வீட்டிலே தான் கேட்குறாங்க, எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும். அப்புறம் கோர்ட்டில் கேட்குறாங்க, இந்த எவ்வளோ அறைகள் இருந்தது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் தெரியப்படுத்துகிறேன், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது தெரியுமா, அந்த ஹாஸ்பிட்டல், அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் மாட்டிச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு ஆகணும். மாட்டிச்சுன்னா 100% அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களும் இந்த காவல்துறையும் அந்த தமிழக அரசு கண்டிப்பாக மாட்டுவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. 2 அறை தாங்க இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு 2 அறைகள் தான் இருக்குது. அந்த 2 அறைகளில் 4 மணி நேரத்தில் 30 பாடி எப்படிங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும்? ஸோ இது ஒரு மிகப்பெரிய கேள்வி பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் அங்கே கேட்டிருக்காங்க. இதுக்கு பதிலே சொல்ல முடியாமல் அப்படி இப்படி முழிக்கிறாங்க. இல்லை விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்காமல் ஓடிட்டாரு, விஜய் அவர்கள் அங்கே நின்று இருக்கணும், எங்கள் சிஎம் முதலமைச்சர் வந்து பார்த்தாங்க. உடனே நீதிபதி, டேய்
நான் உங்ககிட்ட கேட்டது என்ன, நீ எனக்கு என்ன பதில் சொல்கிறேன். திரும்ப திரும்ப அவங்க கேட்கும்போது 2 அறை தானே இருக்குது, கேட்கும்போது அவங்க பதிலே சொல்ல முடியாமல் அது இது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வெளியே அனுப்பிச்சோம், வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்து மாவட்டத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் பாடிஸ் அனுப்பிச்சு அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். இது அவங்க ஆரம்பத்தில் சொல்லவே இல்லையே. இவர் கேட்க நீதிபதி கிட்டேருந்து நிறைய கிராஸ் கொஸ்டின் வர திணறி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தோம். அன்றைக்கி நம்ம எல்லாருமே நியூஸில் லைவாக தான் போயிட்டு இருந்தது, கரூர் ஹாஸ்பிட்டலில் லைவ் போயிட்டு இருந்தது. எந்த பாடியும் வேறு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி நம்ம யாரும் பார்க்கல. ஏதாவது ஃபுட்டேஜ் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் பார்க்கல. நியூஸில் பார்க்கும்போது பாடிஸ் எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் போகுது. அங்கேருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ரிட்டன் அனுப்பிச்சாங்க. கிட்டத்தட்ட இரவாக முடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. விடிகால 4 மணிக்கெல்லாம் எரிக்கிறாங்க பாடியை. ஸோ இதெல்லாமே நமக்கு சந்தேகம் தான் ஏற்படுது. அதே மாதிரி முன்னாடி நீங்கள் நியூஸ் எடுத்து பார்த்தா தெரியும், இந்த ஹைகோர்ட் உயர்நீதிமன்றத்தில் போகும்போது அவங்க கொடுத்த விஷயம், நாங்கள் கிட்டத்தட்ட 500 போலீஸ்காரங்க இருந்தாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க கொடுத்த என்னன்னா 500 மாதிரி இப்போ 600 போலீஸ் ஆயிடுச்சு. 100 போலீஸ் எங்கேருந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இங்கே ஒன்று அங்கே ஒன்றா, என்ன விஷயம் தெரில. அங்கே கேட்கும்போது ஒன்று சொல்கிறது, இங்கே கேட்கும்போது ஒன்று சொல்கிறது. இது எல்லாமே நமக்கு சந்தேகத்துக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அது பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இவங்க தான் இனிமேல் இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. இந்த டீம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் கொண்டு வர போகிறாங்கன்ட்டு. அப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இது எங்களுக்கு தேவை கிடையாது. ஆனால் நம்ம கம்ப்ளைண்ட் வச்சதே காவல்துறை நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் தான். அப்படி இருந்தோம், காவல்துறையிலேருந்து ஒரு டீம் நமக்கு எதுக்கு? இதை தான் நம்ம கேட்டோம். நம்ம சைட்லேருந்து, அதாவது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவை இந்த ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு நமக்கு சிறப்பான ஒரு குழுவை அரேஞ்ச் பண்ணி இந்த தீர்ப்பை விசாரிக்க தான் நம்ம கேட்டோம். அதே மாதிரி இந்த இறந்தவங்க வீட்டிலேருந்து கேட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சிபிஐ கிட்டேருந்து வேணும். அவங்கள போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் உண்மை யாருன்றதை அவங்க வெளியே கொண்டு வந்துருவாங்கன்ட்டு. ஆனால் இந்த அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு சிபிஐ எல்லாம் வேணாம், எதுக்கு நீங்கள் சிபிஐ கொடுக்குறீங்க? அப்போ ஒரு பயம் ஏதோ ஒன்று இருக்குல்ல, சிபிஐ தரப்பு விசாரிக்கணும். நீங்கள் நேர்மையாக தான் சொல்ல வேண்டியது தானே, யார் வேணால் வந்து விசாரிங்க, சிபிஐயோ வாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதியோ வாங்க, யார் வேணால் வாங்க வந்து விசாரிங்க, உண்மை என்ன கொண்டு வாங்க தானே தமிழக அரசு சொல்லணும். அவங்க உடனே ஐயோ சிபிஐலாம் உள்ளே கொண்டு வராதிங்க, எதுக்கு நீங்கள் சிபிஐ உள்ளே கொண்டு வரீங்க, இது வந்து தானே தப்பாக இருக்கும், இது எங்களுக்கும் தப்பு, மாநிலத்துக்கும் தப்பு, எல்லாத்துக்கும் தப்பாக இருக்கும். முதல்ல இவங்க எஸ்ஐடி விசாரிக்கட்டும், அதாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்கட்டும்ன்றாங்க. ஸோ நம்ம கம்ப்ளைண்ட் எடுத்து வைக்கிறதே காவல்துறை மேலே தான். அவங்க டீமுக்குள்ளேயே ஒருத்தரை கொண்டு வந்து விசாரிக்கணும்னா அது எந்த அளவுக்கு சாதகமாக போகும் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம ஹைகோர்ட்டில் வந்து எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக தான் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே உள்ளே போவே இல்லை. நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக யாரும் அங்கே போய் பேசவும் கிடையாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இறந்தவங்க வீட்டிலேருந்து சைடு யாருமே போய் பேசணும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்க மட்டும்தான் அங்கே பேசுனாங்க. அவங்களுக்கு தான் தீர்ப்பு வந்து தையான்னு குதிச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஆர்டர் வந்துச்சுன்ட்டு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்தோடனே இவங்கெல்லாம் எங்கே காணாம போனாங்கன்னே தெரியல. அந்த கேள்விகளுக்கு எல்லாமே, அதாவது விஜயண்ணனுக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அது இப்போ உச்ச நீதிமன்றத்தில் கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் எப்படி சொல்லலாம், இந்த கேஸ் என்ன நடக்குது, இந்த கரூரில் இறந்த விஷயத்தை பற்றி நடக்கும்போது நீங்கள் எப்படி தனிப்பட்ட நபரை தாக்கலாம்னு சொல்லி அதுக்கு ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி எனக்கு பழைய ஒரு கேஸ் ஒன்று ஞாபகம் வருது. அதாவது விஜயண்ணனுக்கு அந்த கார் விஷயம் நினைக்கிறேன், கார் டேக்ஸ் இஷ்யூ வரும்போது விஜய் அவர்கள் மேலே தப்பான விஷயங்கள் சொன்னாங்க. விஜய் அவர்கள் வந்து டேக்ஸ் கட்டல, இவரெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி கோர்ட்லேருந்து நிறைய வாதங்கள் வந்த உடனே இமீடியட்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். அங்கே இந்த மாதிரி கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் கொடுத்த இந்த சென்டென்ஸை தூக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்தது. அதே தான் இப்பவும் வந்திருக்கு. நீங்கள் எப்படி அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லி தனி நபர் எப்படி நீங்கள் தாக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீதிபதி கேட்டிருக்காரு, இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கரூரில் நடக்குது. ஸோ கரூர் பக்கத்தில் இருக்கிற ஜுடிஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை கோர்ட்டு, மதுரை ஹைகோர்ட்டு, அங்கே தானே இந்த கேஸ் கொண்டு போய் நடத்தணும். இந்த வாதங்கள் எல்லாமே அங்கே தானே நடக்கணும். அங்கேயும் கேஸ் இருக்குது. அதே டைமில் நீங்கள் எதுக்கு சென்னை ஹைகோர்ட்டில் இதை ஃபைல் பண்ணி சென்னை ஹைகோர்ட்டில் கேஸு செந்தில்ன்றவரை கொண்டு வந்து அங்கே ஏன் ஒரு தீர்ப்பை கொண்டு வரீங்க, அங்கே என்ன விஷயம் நடந்திருக்கு, இது ஏதோ சரியில்லையேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க திக்குமுக்காடி இருக்காங்க. இது கேட்குறது நமக்கு தெரியாதுங்க, இது சென்னையிலும் மதுரையில் நடக்கிற விஷயங்கள்லாம் என்ன நமக்கு தெரியாது. ஸோ இங்கே வரும்போது இதை ஸ்டடி பண்ணும்போது தான் தெரிஞ்சுது 2 கோர்ட்டில் எப்படி நடக்கும். மதுரையில் நடக்குது ஓகே, அது நடக்கும்போதே ஏன் சென்னையில் இந்த வாதம் நடந்திருக்கு, இந்த வாதம் எல்லாமே தமிழக அரசுக்கு சாதகமாக நடந்திருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழக அரசுக்கு சாதகமாக நடந்தது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க 2-3 பேர் இது சரியில்லை, செந்தில்ன்றவர் பார்த்தீங்கன்னா திமுக அரசோட சேர்ந்து ஏதோ பேசுகிறேன்னு சொல்லி யாரோ ஏதோ மெசேஜ் ஏதோ போட்டிருக்காங்க போல். இமீடியட்டாக அவங்கள அரெஸ்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ கைது பண்ணுவெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அவர் சொன்னது நம்மளும் சொன்னோம், நீதிபதி என்ன சொன்னாலும் அவருக்கு ஆப்போசிட்டாக நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஆனால் தீர்ப்புன்றது கரெக்டாக தான் இருக்கும். அதனால அவரோட வாதங்களை நம்ம எதிர்த்து பேசக்கூடாதுன்றதை நம்ம அன்னைக்கு வரும்போது அந்த சென்னை கோர்ட்லேருந்து இந்த விஷயம் வரும்போது இந்த விஷயம் நம்ம ஆன்லைன்லையும் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தோம். இந்த விஷயம் நிறைய தோழர்கிட்டையும் நம்ம சொல்லியிருந்தோம். சென்னை கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு இன்னொரு விஷயம் நடந்தது. அதாவது கரூருக்கு விஜய் அண்ணா வரத்துக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அவர்களோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸோ ஆன்லைனில் ஏதோ சமூக வலைத்தளங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்குது. அதாவது கலவரம் நடக்க போகிறத முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சைடு மீன்ஸ் அந்த இறந்தவங்க வீட்டு சைட்லேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்குமே டவுட் வருமா இல்லையா? ஸோ இங்கே கலவரம் நடக்க போது, இவ்வளோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்றது எப்படி முன்னாடியே தெரியும்? அவரோட ப்ரொஃபைலை போய் தேடி பார்த்தா அவர் செந்தில் பாலாஜி நெருங்கிய இருக்கிற லோக்கல் கவுன்சிலர் இப்படிலாம் பேசிக்கிறாங்க. அது என்னன்றது டீட்டெயிலாக உள்ளே போனால் தான் நமக்கு தெரியும் இந்த விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ளே வந்துச்சுன்னு சொன்னாங்களே, அதில் பல ஆம்புலன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டே கிடையாதான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கூட ஆன்லைனில் சர்ச் பண்ணோம். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ப்ரொஃபைல் ஷேர் பண்ணாங்க. அந்த ப்ரொஃபைலில் போய் பார்த்தா அவர் செந்தில் பாலாஜியோட ஃபோட்டோ போட்டு அவரோட 2 வீலரில் அவரோட வீட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு சால்வோ போடுற மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தோம். அவரோட ஆம்புலன்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓடி இருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகமாக இல்லை? இதெல்லாம் மிகப்பெரிய ட்விஸ்டாக இல்லை? சினிமாவில் தாங்க பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு செகண்ட் அந்த கோப்படம்லாம் ஞாபகம் வருது. என்ன ஏது யார் எதனால் பிளான் பண்ணாங்க சுத்தமாக ஐடியாவே இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி நடுவில் நிறைய ரவுடிகள் பூந்தாங்கன்னு கூட நியூஸஸ் நிறைய கேள்விப்பட்டேன். அங்கே பேசியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் தாங்க வரணும். அதாவது இப்போ நடந்த எல்லா விஷயமும் இந்த விஷயங்கள் எல்லாமே தாங்க மாறி இருக்கு. நமக்கு இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் டவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்ட நெரிசல் போலீஸ்காரங்க தடியடி நடத்தினதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா ஆம்புலன்ஸுக்கு வழி விடலை அதனாலன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஃபுட்டேஜ் நம்ம பார்த்தோம். அது அந்த மாதிரி நமக்கு தெரியல. அவங்க அடிக்கிறதும் அவங்க ஃபோர்ஸ் அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹியூமன்ற ஒரு உணர்ச்சி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் தாக்கப்பட்டிருக்காங்க போலீஸ் அவர்களால். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே போய் எப்படி சொல்கிறதுன்ற தெரியல. இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இறுதியான தீர்ப்புங்க. இன்னும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வரல. சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஃபைனலான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். அப்போ தான் நம்ம என்னன்றது சொல்ல முடியும். அதாவது இப்போ இவ்வளோ விஷயங்கள் ஜட்ஜி கேட்டிருக்காங்க. சர்ற மாதிரியாக பார்த்தீங்கன்னா காவல்துறையும் தமிழக அரசுக்கு வாதாடின வக்கீல் கிட்டலாம் சர்ற மாதிரியான கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கரூருக்கு மக்களுக்கும் தமிழக வெற்றி கழகமும் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இனிமேல் தான் வரும். அதாவது அவங்க அரசு தரப்புலேருந்து இனிமேல் இதுக்கு என்ன வாதங்கள் எடுத்துகிட்டு வராங்க, என்ன ஆர்குமெண்ட் பண்ண போகிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன ஃபைல் எடுத்துகிட்டு வர போகிறாங்க நமக்கு தெரியல. ஸோ அப்படி வந்தாலும் நம்ம எதிர்த்து போராடுறது ரெடியாக தான் இருக்கும். ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எப்படி வேணால் மாறலாங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் பேசின சுப்ரீம் கோர்ட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணி பார்த்து பேசி தீர்ப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக கூட வரலாம், நமக்கு சாதகமாக கூட வரலாம், தமிழக அரசுக்கு எதிராக கூட வரலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஏன்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரைக்கும் நம்ம இதை பற்றி எதுவும் பேச முடியாது. இது வரைக்கும் வந்த வாதங்களை பற்றி தான் நம்ம இப்போ பேசணும். ஸோ இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் தெரியப்படுத்தணும். அதாவது நம்ம செந்தில் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தீர்ப்புகள் விஜய் அவர்கள் தலைமை பண்பில் ஏதேதோ சொல்லும்போது நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசும்போது நம்ம மேலே கேஸ் எல்லாம் போட்டாங்க. திமுகவோட ஐடி விங் உடனே அந்த எக்ஸ் தளத்தில் இன்ஸ்டாகிராமில் அந்த பதிவு போட்டால் உடனே அதை ரீட்வீட் பண்ணி உடனே அதை ஷேர் பண்ணி டிஎன் போலீஸை டேக் பண்ணி பார்த்தீங்களா நம்ம கோர்ட்டு ஹைகோர்ட்டில் சொன்ன ஒரு ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசுகிறாரு. கோர்ட்டே நீதிபதியே நீ வந்து பார்த்தனா இது அவமதிக்கிறியா நீ பேசுறியான்னு சொல்லி டேக் பண்ணி போட்டு நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் நான் விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் வந்த வாதங்கள் நமக்கு சாதகமாக வந்ததெல்லாம் எடுத்து திமுகவில் இருக்கிற நிறைய உடன்பிறர்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி சரியில்லை இவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஜட்ஜ்மெண்ட் சரியில்லை, நீதிபதி வேலையை பார்த்துட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் டேக் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தோழர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நிறைய விஷயத்த நேஷனல் லெவலில் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் உடனே டிஎன் போலீஸுக்கு நீங்கள் வந்து ரீட்வீட் பண்ணி அதை வந்து டிஎன் போலீஸுக்கு டேக் பண்ணுங்கள். ஸோ சட்டம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே. எங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணால் நாங்கள் நீதிபதியை பற்றி தப்பாக பேசினா நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க. அதே தானே சுப்ரீம் கோர்ட்டை பற்றி தப்பாக பேசினாலும் தம்பி ஜெயிலு தான் தம்பி. 10 நாளாக எங்கள் தலைவர் பேசாமலே இப்படி உங்களை அளவு வச்சுருக்காரு. என் தலைவர் மட்டும் பேச ஆரம்பித்தார், உங்கள் ஆட்டமே டோட்டல் க்ளோஸு. எல்லாருமே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி ஒளிஞ்சிட்ருங்க ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும். அதுக்கப்புறம் எங்களோட சுற்றுப்பயணம் தொடங்கும், இன்னும் சக்தியோடு தொடங்கும் எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு. நம்ம அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன விஷயங்கள்ன்றதை உங்களுக்கு தெளிவாக இதில் விளக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நீதிபதி அதாவது சுப்ரீம் கோர்ட் சைட்லேருந்து வந்த இந்த வாதங்களை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலு ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன். ஸோ அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஏதாவது ஒரு டிஸ்கஷன்ஸ் ஏதாவது இருந்து எங்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் மெசேஜ் பண்ணுங்கள், தாராளமாக நம்ம சேட் பண்ணலாம். ஸோ நானும் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வருங்காலத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் இது சம்மந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் வருது எல்லாமே நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம மக்களுக்கு புரியிற மாதிரி எளிமையாக நம்ம சேனலில் தெரியப்படுத்துவோன்றதுனால இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. டாடா, டேக் கேர், பபாய். நான் உங்கள்
ஏஜே. நன்றி.